சுந்தர் சி சிவா எழுதுறான் மத்த பேட்ட என்ன தொட்டா நீ கெட்ட. Hello broskies, welcome back to our video. இன்னைக்கு கூலி வைப்பா தான் இருக்க போகுது. இன்னைக்கு என்ன டே? கூலி டே. இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் யார் யாருக்கு சோகமா இருக்கு போகுன்னு தெரியல. ஏன்னா எல்சிவி ஃபேனுக்கு கண்டிப்பா சோகமா இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் யூகே சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள கூலி படம் வராது. கூலி படம் ஸ்டாண்டர்ட்லாம் வரப்போகுது. ஆனா நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருக்க போகுது. படம் எந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்குதோ. ஏன்னா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அலியரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஓகே, கண்டிப்பாக எதனா வச்சிருப்பாரு. பேசுனது போதும், நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் முழுக்க கூலி மட்டுமே இருக்காது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக கொண்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். கூட நடிக்கிற டிக்கெட் போச்சுலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். தலைவர் செருப்பை மட்டும் கழிச்சு விட்டாருன்னா அதே 200 நாள் பார்ப்போம். நாங்கள் சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எத முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. எல்ஐசி ஆயிட்டு என் தலைவன் தான் வைத்து. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் இனிமேல் ரஜினி சைத்தி தான், பிள்ளை சைத்தி கிடையாது. இனிமேல் தீபாவளி கிடையாது, பாபாவளி. என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெத்திக்குதான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. ஒரு ப்ரொஃபஸர்ங்கிற மரியாதையே இல்லாம சார். ப்ரொஃபஸர் இல்ல, ப்ரொஃபஸர் பி சொல்லுங்க. எனக்கு பி வராதுடா. இப்ப என்ன பண்ணுங்க? வாழைப்பழம் சாப்பிடுங்க. வடபழனி கோவிலுக்கு எப்படி போகணும்? வடபழனி கோவிலுக்கு குளிச்சு சுத்தமா போனோம். பெரிய வீடு காலிமேல் இல்லையா? ஓகே. போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். ஐயோ, போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயம். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வரட்டுமா அம்மா அபிராமி? மாதானா யாரு? ஏசோட அம்மா. அப்ப ஏசோட அப்பா யாரு? ஃபாதர். அக்கானா யாரு? அக்கானா ட்ரெய்லர் அக்கா. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. விஜய் மாதிரி. சரி, அவர் டயலாக் ஏதாவது ஒண்ணு பண்ணு. எல்லாத்துக்கும் யோசிச்சு. யார் அரிசி இல்ல, ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, கடை அரிசின்னு கதை. விஷம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடி. அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவா. துரசிங்கம் சார், நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் வர முடியுமா? தப்பாக்குதுண்ணா. டேய், அப்படி இல்லடா. 9க்கு பிறந்தவனே பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்க. ஒக்காடா ஓலி வெள்ள வாடா. ஆமா. ரோஷன் 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 நான் டைம் டிராவல் பண்ண போறேன். சீக்கிரம். ரோஷன் ரோஷன் தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவிக்காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அஞ்சலி சக்தி எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல. சத்தியத்தை கௌதம் அம்மா யார இறக்கலாம்? தேவா ஓகே தானே? அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. காமெடி படம் கொடுங்க. இல்ல தம்பி இருப்பா. போன மேட்ச்ல வந்து இதாகி போச்சு. அவையே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கலகத்தை துடைக்கிறோம்னு அந்த இடத்துல நாயகன் மீண்டும் வரான். இவன் தான் என்ன பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேனே. பேட்டை கொண்டாரு. ஒன்ஸ் அப்பான டைம் பாட்டு போடவா? இந்த கூட்டத்திலே, இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பிறகு பள்ளி பருவத்தில் கூட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சொக்காயி எனும் நான் சொக்காய் என்பவர் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் வைத்திரமுக்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் இறையாண்மையில் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும்
நான் மேற்கொள்ள மேற்கொள்ள இருக்கும் ஊர்க்கும் கடமையை தமிழையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் என்றும் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். உறுதிமொழிகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் சிரிப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ போயிட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.